ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கீ ரைஸோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? அரை டம்ளர் நெய், 2 பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புதினா தழை, மல்லித்தழை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு 1/4 கப்பு தயிர் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா 3/4 டீஸ்பூன். நான் வந்து பச்சை மிளகா போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் 4 மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய்க்கு பதில் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி போட்டு ஒன்று சேர கிண்டிடுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்தேன். அதுக்கு 2 பங்கு தண்ணி வச்சேன். அளந்து தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதித்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கொட்டி மூடி வச்சுருங்க. அரிசி போட்டு கொதித்த உடனே ஒரு கிண்டி அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் திரும்ப எடுத்து ஒரு கிண்டிட்டிங்கன்னா கீ ரைஸ் ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் ஆல்.